思い返せ。こりゃ相手な。こりゃ大したことはないな。ビビってんのか。バンキーラッシュ。ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிட்டெல்லாம் மேக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது. அதனால் அவங்க கேம் ப்ளே பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டெல்லாம் வந்து ஒரு 10 ஃப்ரேக்மெண்ட் தான் கம்மியாக இருந்தாங்க. அவங்க எப்படியோ அந்த சேலஞ்சு கம்ப்ளீட்டு பண்ணனால ஃப்ரேக்மெண்ட் வச்சனால இப்போ அதை வச்சு நம்ம கிட்டெல்லாம் மேக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த வீடியோ பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க ஒரே வீடியோக்குள்ளே டைரெக்ட் போயிடலாம். ஓகே, எக்ஸ்சேஞ்சில் போய் பார்க்கலாம். எங்கள் கிறிஸ்டல் ஃப்ரேக்மெண்ட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கிடைக்கலாம் ஒரு 10 ஃப்ரேக்மெண்ட். ஏன்னா மேக்ஸிமம் 10 ஃப்ரேக்மெண்ட் தான் வேணும். 10 மட்டும் பண்ணிக்கலாம். க்ளைம் பண்ணலாம். கிஃப்ட் பார்த்து அவ்வளோதான். கிட்டெல்லாம் மேக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ 6 ஸ்டார் ஆகிட்டாங்க. இவங்க எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இவங்களை மேக்ஸ் பண்ணுறதுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 60 தான் எனக்கு கிடச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரேக்மெண்ட் வச்சு இது பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் 10 ஃப்ரேக்மெண்ட் இருக்குது. யாருக்கு தரலாம்? நெக்ஸ்ட்டு எந்த கேரக்டர் லெவலப் பண்ணலாம்? கிட்டலாம் மேக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அக்கினா வேறு ஹைப்பர் பூஸ்ட் போட்டு இன்னும் உனக்கு 200 சம்திங் தான் கேட்டுச்சு. அவனுக்கு தரலாமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ராஜர் தரலான்னு நினைக்கிறேன். நான் ராஜரும் ஹைப்பர் பூஸ்ட் போட்டேன். 2 பேரும் ஒரே டைமில் ரன் பண்ணி விட்டு ஹைப்பர் பூஸ்ட் போட்டால் 2 பேரும் ஒரே டைமில் வர ஹைப்பர் பூஸ்ட் போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜர் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியலாம். V1 ராஜர் எங்கே? கிரீன் எலமெண்ட் அட்டாக்கர். அவனுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற 10 ஃப்ரேக்மெண்ட் அவன் தந்துடலாம். அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப்பர் பூஸ்ட் போட்டு அவன் ஹைப்பர் பூஸ்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக லைட்டாக ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தெரியும். அவன் பவருக்கு ரொம்பலாம் இல்லை, நார்மல் பூஸ்டில் தான் வரும் ராஜர். ஓகே, 10 ஃப்ரேக்மெண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு 10 ஃப்ரேக்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ போய் க்ளைம் பண்ணியாச்சு. அவ்வளோ. ஓகே, இப்போ வாங்க இப்போ போய் கிட்லாக் வந்து மெடல் செட் தரலாம். அவங்களுக்கு என்ன நல்ல மெடல் செட் பார்த்து தரலாம். ஓகே, என்ன மெடல் செட்டு? பிளாக் மேரி, அதுக்கப்புறம் கிங்கு மெடல் போய் கிட்டு லுஃபியை மெடல் பண்ணுறேன்னு தெரியும். மேக்ஸ் பண்ணியாச்சு. லெவலில் லாக் ஆகுது. அச்சீவ்மெண்ட்லாம் லாக் ஆகுது. அட்டாக் ஹெச்பி இது. ஆனால் நமக்கு டிஃபென்ஸ் தான் இருக்கணும். கிட்லாக் முக்கியமாக இந்த மாதிரி. ஆமாம், டிஃபென்ஸ் 10% பூஸ்ட் இருக்குது. இந்த டேகும் 3மே டேக் ஆகும். நல்ல மெடல் செட்டு வேறு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க 3 பேரும் சூப்பர். 1500 டிஃபென்ஸ் இருக்குது. அட்டாக் 200, ஹெச்பி 800 ஏறிக்குது. டிஃபென்ஸில் நம்ம மேக்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டோம். டிஃபென்ஸ் இதுக்கு மேலே ஏற்ற முடியாது. ஏன்னா இவங்களுக்கு டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் இருக்கனால இவங்களுக்கு டிஃபென்ஸ் தந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏன்னா டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் இருக்கனால. ஓகே, 3மே டேக் ஆகுது. பண்ணலாம். இவங்கள அந்த 100 லெவல் போட்டனால அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நல்லா ஆயிருக்கு போலகுது. ஓகே, இப்போ வாங்க நம்ம சப்போர்ட் பார்க்கலாம். எவ்வளோ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 157 இருக்குது. 157 சப்போர்ட் வச்சுக்கிறோம் ப்ளூ எலமெண்ட்டு. அதான் நம்ம மெடல் பார்த்த மாதிரி 1500 டிஃபென்ஸு, 200 அட்டாக்கு, 800 வந்து ஹெச்பி தந்துக்கிறோம். அதான் ஓகே. நம்ம கிட்டு யூஸ் பண்ணோம். எனக்கு லாவடி கிட்டு யூஸ் பண்ண பிடிக்கும். இவங்க 2 பேருக்குல. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரைட்டாக லீக் மேட்சுக்குள்ளே போயிடலாம். இப்போது என்ன ஒன்றுனா, இந்த கிட்டில் வந்து ரன்னர்ஸாக இருக்கிறாங்க. அதான் ப்ளூ எலமெண்ட்டு ரன்னர்ஸு. இவங்களுக்கு சில ப்ளஸ் இருக்குது, சில மைனஸும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவலி பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து லாவுடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா வந்து ப்ளே ஸ்டைல். ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் ப்ளே ஸ்டைல் பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து லா கம்பேர் பண்ண விட கிட்டோட ப்ளே ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, மேட்ச் மேக்கிங்கு நம்ம டீம்மேட்லாம் வந்துட்டாங்க. லோடிங் ஆகினுங்குது. மேப் வேறு நம்ம கவனிக்கல. சரி வாங்க பார்க்கலாம். பேசினால ஓட்டின்னு ராஜர். ராஜர் பாரு, ட்ரிபிள் பாங்க் கலர் மாடல் வச்சுக்கலாம். அறுபத்தி வெஹிக்கிள் பூஸ்ட்டு. சரிதான். எனிமி டீமில் யாருன்னு? எனிமி டீமில் ஏச மாட்டா 50 ஐபி பூஸ்ட்டு. ஓகே, நம்ம டீமில் ஒரு
ஸ்டாக்கர் பிளேயர் இருக்கிறாங்க, அவங்க டீமில் ஒரு ஸ்டாக்கர் பிளேயர் இருக்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் நேர் பிளேயர் பிடிக்கலாம். மேலே போகலாம், மேலே போய் இருக்குது பிடிக்கலாம். ஒட்டின்னு ஒழுங்காக போகும். என்னடா பக்கா அடி என்ன தலைவலி இருந்துட்டு இதுன்னு பர்ஃபெக்ட் பண்ணி இன்னொரு பர்ஃபெக்ட் ஆச்சு. ஸ்கில்லு வந்து சூப்பராக ராஜர் சரியான பேக்கப் பண்ண வந்து ராஜர் சூப்பர். டாஜ் பண்ணிட்டானவன் எப்படா நம்ம அடிக்கிற மட்டும் கரெக்டாக டாஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு வரவங்க நம்ம அவ்வளோ கரெக்டாக இன்னைக்கு இருக்குது. ஓகே கிட்டு ஸ்விட்ச் பண்ணு. கிட்டுக்கு ஹெச்பி கம்மி தான் இன்னைக்கு ஆனால் ஹெச்பி வரும். நெக்ஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணலாமா? எங்கே அங்கே ஒரு கிட்டு இருக்கான். இங்கே யாரும் இல்லை. இங்கே ட்ரெஷர் ஜாட்டில் இருக்கோம். கீழே கியர் பை ராஜர் டேமேஜ் கம்மியாக வரும். அப்புறம் வரான் ஞாபகம் கேட்டாங்க. இவனுக்கு டேமேஜ் எவ்வளோ அதிகமாக தருமோ ஹெச்பி அந்த மாதிரி ட்ரைக் இருக்குது ராஜருக்கு. அதனால் இவனுக்கு டேமேஜ் அதிகமாக தருமோ. ஐயோ மறந்துட்டேன். இவனுக்கு அது கொடி பிடிக்கும் மச்சனா நம்ம சன் ஆகிடுவோங்க. நாக் பேக் பண்ணுவோம். ஏன்னா திருப்பி நம்ம நார்மல் அட்டாக் பண்ண வாங்கிக்கோ போடு. சூப்பர் அவளுக்கே ஆகிட்டான். எங்கடா வர்றவன் ஆடாடி என்னடா இந்த ராஜர் நம்ம டீமில் தான் நம்ம எல்லாம் முட்டாளாக வந்து தவிர்க்கவே முட்டின்னு ஓட்டுறோம். யாரும் இங்கே வராங்க தெரியுது. இன்னொன்று ராஜரா இத்தின் ராஜரா சமாளிக்குது. சரி வாங்க சமாளிக்கலாம், முஞ்சலுக்கு சமாளிக்கலாம். என்ன பண்ணுவீங்க கொடி பிடிக்குது கடுக்கவே முடியல இந்த ராஜரை. நம்ம கொடி பிடிக்கும் வச்சா கூட நம்மளும் அதேமாதிரி கிட்டுக்கு வா. இந்த மாதிரி ரெசிஸ்ட் டேக்கர் நான் கொடி பிடிமா வச்சா அவ்வளோ சட்டுன்னு கீழே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால டாச்சு பண்ணு. என்னடா எனக்கு ஹெச்பி குறைய என்ன பண்ணாது. அவங்க அப்போ கூட அப்போ அப்படியே ஓடி நல்லா கரெக்டாக யாரும் எங்கே வந்தாங்க அப்டேட் பண்ணி குடி ஒரு குடி தான் முடிச்சுக்கிறோம். ஓகே கியர் ஃபைவ் வச்சுருந்தாங்க. ஆமாம் கியர் ஃபைவ் தான் வந்துட்டோம். கியர் ஃபைவ் பார்த்துட்டாங்க. போகிறேன் ஏன்னா 2 குடி வச்சுருக்கோம். ஒன்று வந்துச்சு இன்னும் 2 குடி இருக்கு. ஒன்றும் இல்லையா எப்படின்னா சட்டு குடிலாம் ஒன்றே ஒன்று குடிங்களா. என்னடா டெய்யோ நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் ஆடணும். அப்போ ஏன் இப்படி ஆகிடுச்சு? நான் சொன்னேன் அந்த V2 ராஜர் போய் சவுத்தில் முட்டியிருந்தான் பாரு. ஸ்கில் 2 ஓடினான். சவுத்து பக்கமாக போகாமல் கொஞ்சம் மேலே போய் ஒரு கொடி பிடிச்சேன்னா நல்லா இருந்திருக்கும். சரி நம்ம 4 கேப்சர் பண்ணிக்கிறோம், ஒரு கேவ் வச்சுக்கிறோம். ஓரளவுக்கு டீசெட். நம்ம தான் எம்இபி டீமில். என்வி டீமில் கிட்டலாம் அவன் எம்இபி வந்துக்கிறான். என்வி டீமில் நல்லா தான் அடிக்கிறோம். இப்படியே போனால் இப்படி லீக் வேறு முடியும். இதுதான் மேக்ஸ் கிட்லா கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே see you டாட்டா பாய் பாய்.